ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி போகிறோம்னா மல்லி செடிகளுக்கு நீர் பாசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சொட்டு நீர் பாசனம், அதாவது மைக்ரோ டியூப் மூலயமா நீர் பாய்ச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி விடுறது பெஸ்ட்டாக, அப்படி இல்லைனா கால் பாத்தி போட்டு, அதாவது வாய்க்கால் பாத்தி போட்டு அதிக அளவு தண்ணீர் கெட்டி பாய்க்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு நீர்ப்பாசன முறையில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை பற்றியும் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இரிகேஷன் டெக்னிக்கான இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலயமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு செடிக்கு தேவைப்படக்கூடிய அளவு மட்டும் தண்ணீர் விடும்போது சுற்றிலும் அதிக அளவு களைகள் வளராது. ஸோ வீட் ப்ராப்ளம் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பெருமளவு குறையும். அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்டர் குவான்டிட்டி, அதாவது தண்ணீர் விடக்கூடிய அளவுன்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரிப் இரிகேஷன் இல்லைனா இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலிமா தண்ணீர் பாய்க்கும்போது தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒட்டுமொத்த அளவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம செடிக்கு எந்த இடத்துல உரம் வைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணீர் விடுவோம்.